நேயர்களுக்கு வணக்கம்ப்பா. இன்னைக்கு பேக் பெயின் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, குழந்தை பெற்றவங்களாலும் சரி, சிசேரியன் பண்ணவங்களாலும் சரி, நார்மல் பீப்புளாலும் சரி, பேக் பெயின் உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த திருக்க கருவாடு வந்து ரொம்ப ஒரு மருந்து குழம்பு. அதை எப்படி செஞ்சு நம்ம சாப்பிடணுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு கொஞ்சமாக ஒரு திருக்க கருவாடு நான் வெந்நீரில் ஊற போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரில் இந்த கருவாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் மேலே ஊறணும்ப்பா. ஏன்னா கருவாடில் உப்பு நிறையா இருக்கும். இந்த உப்பு நிறையா இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு வைக்கும் போது அதே உப்பு டேஸ்ட்டோடு இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதனால் நல்லா நிறைய தண்ணி கொதிக்கிற தண்ணியை அதை ஊற போட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இதை கழுவி எடுத்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த கருவாட்டுகளோடு சேர்க்கறதுக்கு, குழம்புக்கு சேர்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளைப்பொடி இவ்வளோ வேணும்ப்பா. இவ்வளோ வெள்ளைப்பொடி போட்டால் தான் அந்த திருக்க கருவாடு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தக்காளி பழம் ஒரு 2 பழம் சேர்த்துக்கணும். நான் இப்போ உங்களுக்கு பார்வைக்கு ஒன்று தான் வச்சுருக்கேன். 2 பழம் சேர்த்துக்கணும். இந்த பாருங்கள், 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து மசாலா ஜாமான் வந்து வீட்டில் இருக்க மசாலா ஜாமான் வந்து நம்ம சேர்க்கவே கூடாது எப்போவுமே. இது வந்து அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கும் சரி, சிசேரியன் ஆகி பேக் பெயின் உள்ளவங்களுக்கும் சரி, மசாலா ஜாமான் நம்ம அப்பப்போ பியூராக வறுத்து நம்ம செஞ்சோம்னா அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வறுக்கும் போது வெறும் கிணத்துலேயே வறுத்துலாம், அதாவது வெறும் சட்டியில் வறுத்துடலாம். குழம்பு வைக்கும்போது நல்ல செக்கு நல்லெண்ணெயில் நம்ம வச்சிடணும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நம்ம பாருங்கள், 3 6 பெரிய வத்தல் வச்சுருக்கேன். சீரகம் 2 டீஸ்பூனு, மிளகு ஒரு 2 டீஸ்பூனு, மல்லி ஒரு 2 டீஸ்பூனு, கொஞ்சமாக துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோதான். இது கூட நம்ம தாளிக்கும் போது கடுகும் பெருங்காயமும் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நம்ம அதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன், அதெல்லாம் காமிக்கிறேன், குழம்பு வைக்கும்போது காமிக்கிறேன். இப்போ இதை ஒன்றா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ குழந்தை பத்தவங்களாம் இப்போ இந்த பாருங்க, நான் ஒரு 3 6 8 துண்டு தான் வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இது சின்ன வெங்காயமும் தக்காளியும் முதல்ல கொஞ்சம் போல் வதக்கி எடுத்துக்கணும். இதில் பாதியை நான் எடுத்துருவேன். இந்த பாருங்க, இது குழம்புக்கு நம்ம தாளிக்கும் போது இந்த வெங்காயம் சேர்க்கறது. இது என்னோட டேஸ்ட்டுக்கு நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன். இது குழந்தை பத்தம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சின்ன வெங்காயமே இந்த அளவில் நீங்கள் வந்து நறுக்கி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த ஜாமான் ஃபுல்லாக நம்ம வறுத்து எடுத்துருவோம். இப்போ இந்த ஜாமான்லாம் குழம்புக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதாவது எண்ணெய் காய வச்சு வெங்காயம் எல்லாமே சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. என்ன காஞ்சுதா? கடுகு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் வெந்தயம், இந்த அளவு பெருங்காயம் சேருங்க. குழந்தைங்களுக்கு நல்லது, பெரியவங்களாலும் சரி. இந்த அளவு பெருங்காயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து வயிற்று பொறுமல், அஜீரணம் எதுவுமே இருக்காது. பெருங்காயம் தாராளமாக சேர்த்துக்குங்க. வெந்தயம் போடுச்சா, வெள்ளைப்பூடு, இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் வதங்குறக்காண்டி தான் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், அது வதங்குறக்காண்டி கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துங்க. ஏன்னா கருவாட்டிலையே உப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நல்லா வதங்கணும். இது ஒரு அரை வேக்காடு வதங்கணும். இவையும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்க பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துடணும். அது வதக்கிட்டே இருக்கட்டும்ப்பா. இப்போ மசாலா ஜாமான் பூரா வறுத்து விட்டுருவோம். வெறும் எண்ணெய் இல்லாமல் வெறும் கரண்டியில் எடுத்து வச்சுக்க. எல்லா ஜாமானையுமையும் இப்படி கொட்டி எல்லாத்தையும் வறுத்துடணும். இந்த லேசாக மிதமான தீயில் வச்சு வறுத்துடணும். கருகாமல் நல்லா பொன் முருவலாக வரும்போது இதை இறக்கிடணும்ப்பா. இதை இறக்கி இதை கொட்டிக்கிட்டு கொஞ்சமாக வெந்தயமும் இது கூட சேர்த்து வறுத்து போட்டுக்கணும். ஏன் வெந்தயத்தை ஒன்றா போலேன்னா வெந்தயம் வந்து சீக்கிரமே பொரிஞ்சிடும். இது வந்து சீக்கிரம் பொரியாது. குழம்புலையும் வெந்தயம் சேர்த்துருக்கப்பா. வெந்தயம் வந்து குளிர்ச்சி, வயிற்று புண்ணு வராது. அதாவது இந்த குழம்பு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வயிற்று புண்ணு வரவே வராது. அதனால தான் வெந்தயம் குழம்புலையும் சேர்த்துருக்கேன். இப்போ மசாலா ஜாமான்லையும் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். இப்போது இந்த மசாலா கூட வறுபட்டுருச்சுப்பா. இதை கொட்டிட்டு வெந்தயம் தனியாக, மிளகா தனியாக வறுத்துடணும். இப்போ நம்ம மிளகாய் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கோம். மிளகாய் வறுபட்டுருச்சுப்பா, கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சம் போல் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பாருங்கள். நல்லா வெந்தயம் பொரிய சத்தம் கேட்குது, அந்த சடன்னு வருது. இந்த பக்குவத்தில் இதையும் கொட்டிக்குவோம். இது நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வெங்காயம் வதங்கிருச்சுப்பா. இப்போ இது பாருங்கள், இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துருவோம். கருவேப்பிலை ஒரு கொத்தி சேர்த்துருக்கேன்ப்பா, நீங்கள் சேர்த்துக்கங்க. நம்ம அரைஞ்சி சொல்கிறதுக்கு இந்த பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கும் போதே நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடையும் சேர்த்து இது கூட வதக்கி குழம்பு அப்புறம் கூட்டி விட்டுறணும். அரைச்சி வச்சுக்க மசாலா இதை சேர்த்துடணும்.
குழந்தை பற்றவங்கனாப்பா அவங்களுக்குலாம் சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இது நார்மல் பேஷன் எல்லாத்துக்குமே சேர்த்தது மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வதக்கிட்டு இருக்கட்டும்ப்பா. அது வரைக்கும் நம்ம மசாலா ஜாமான் வறுத்த கரண்டிலே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளி வதக்கணும் பார்த்தீங்களா, நம்ம வதக்கிக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிட்டா நம்ம மசாலா ஜாமானோட சேர்த்து அரைக்கணும். வதக்கிட்டுப்பா இந்த கருவாடை அதில் சேர்த்துவோம். லேசாக வதக்கிட்டுப்பா அந்த அளவு வதங்கினா போதும். இந்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு அதில் ஒரு சுற்று லைட்டாக அப்படி குளிக்க விட்டாவே இருக்கிறோம். வந்தோடனையும் மசாலா ஜாமானும் சேர்த்து இதையும் ஆற வச்சு மொத்தமாக அரைச்சிடணும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்க தக்காளியோட தோல்லாம் சுற்றி வச்சு இப்போ இறக்கி வச்சு ஆற வச்சு ஏற்கனவே வறுத்த மசாலா ஜாமானும் இதையும் சேர்த்து அரைச்சிடுவோம். பாருங்கப்பா வறுத்து வச்ச ஜாமானோடு இந்த பாருங்க வதக்கின தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க மொத்தமாக. இப்போ நல்லா அரைச்சாச்சுப்பா. இந்த மசாலாவை இந்த வெந்துக்கிட்டு இருக்க அந்த வெங்காயம் வெள்ளை போடல முதல்ல சேர்த்து எண்ணெயோடு வதக்கிடுங்க. வலுவலுன்னு சாந்து மாதிரி அரைச்சிடுங்க. குறைக்குன்னு அரைச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. குருணை உருளையாக சாப்பிடும்போது நல்லாவே இருக்காது. கருவாடு வாசனை சூப்பராக இருக்குது. வெள்ளைப்பூடு வாசனை எல்லாமே சேர்ந்து வதங்கி இப்போ இந்த அதில் மசாலா ஃபுல்லாக சேர்த்துடணும். சேர்த்து ஒரு வதக்கு அதில் வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை நம்ம சேர்த்துற அப்படிதான். இது மாதிரி திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலா வதக்குச்சுன்னா மசாலா வாசம் போயிடும். இந்த மசாலாவோட டேஸ்ட் போனால் அந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவாடு நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள் அது கூட நம்ம மஞ்சள் சேர்க்கலை. அதனால் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 2 சிட்டிகை அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியை அதில் சேர்த்துட வேண்டியதான். அரைச்சம் பார்த்திங்களா மிக்சியில் அதை அந்த புளி தண்ணியை ஊற்றி கழுவி அதில் ஊற்றிட வேண்டியதான். நான் அதை வந்து இரும்பு கடையிலேருந்துப்பா செஞ்சிட்ருக்கேன். இன்னும் வந்து உங்கள் வீட்டில் மஞ்சட்டி இருந்துச்சு அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பேருகாலமான பிள்ளைகளுக்கோ யாருக்குனாலும் சரி மஞ்சட்டில் செய்கிறது எப்போவுமே ரொம்ப டேஸ்ட் தான். அந்த மாதிரி ஒரு சட்டியை வாங்கி பழகி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எதுக்குனாலுமே மஞ்சட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டே தனியாக தெரியும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துருவோம். ஒரு நெல்லிக்காய் அளவு தான் இப்போ புளி சேர்த்துருக்கேன். நிறைய புளி சேர்க்க வேணாம். பாருங்க அரைச்சி வச்ச ஜாமான் எல்லாமே சேர்த்தாச்சு. மிக்சியில் இருந்த ஜாமானோட சேர்த்து கழுவி ஊற்றியாச்சு. இந்த குழம்பானது ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். சின்ன தீயிலே கொதிக்கட்டும். பெரிய தீயில வச்சோம்னா எண்ணெய் வந்து மிதந்து வராது. அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு எண்ணெய் மேலே வந்த பிறகு நம்ம இறக்கிற வேண்டியதான். இப்போ எண்ணெய் பாருங்கப்பா இந்த குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இந்த திக்கு போதும். இந்த பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு கூட சுட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தை பெற்றவங்களுக்கும் சரி யாருக்குனாலும் சரி நான் சொல்லியிருக்கேன். பேக் பெயின் உள்ளவங்க அந்த மாதிரி திருக்க கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருக்க கருவாடில் வந்து உப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதனால் குழம்புல வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். வெந்த முடித்து இறக்க போகிற பக்குவத்தில் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து திருக்க கருவாடு செஞ்சு காமிச்சிருக்கேன்ப்பா. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதாவது இது வந்து மருந்து குழம்பு தான். கருவாடுங்கிறது வந்து திருக்க கருவாடுங்கிறது ஒரு மருந்து குழம்பு. இதை சிசேரியன் பண்ணாங்கனாலும் சரி சிசேரியன் பண்ணி ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு அதாவது ஒரு 5-6 மாதம் கழிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா முதல்ல சேர்த்தா தான் அவங்களுக்கு ஒத்துக்காது, அரிப்பு வரும். அதனால சொல்லிக்கேன் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு பேக் பெயின் இருந்துச்சுன்னா கட்டாயம் அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க. சிசேரியன் பண்ணவங்க பண்ணாதவங்க நல்ல முறையாக குழந்தை பெற்றவங்க நார்மல் பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல பயனுள்ளதாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்ஸ்களை போடுங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.